Realme அவங்களோட 16 சீரிஸில் இப்போ புதுசாக Realme 16 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் iPhone 17 ஏரில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த டிசைனை அப்படியே ரெப்ளிகா பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6.57 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் HD+க்கான ரெசல்யூஷன் அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு 4200 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது கம்ப்ளீட்டாக HDR மோடில் மட்டும்தான். அண்ட் ரெகுலர் மோட்லன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் இருந்தாலும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியணும். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 397 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளேவாக இருக்குது. அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே DT*D+ அப்படிங்கிற ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நிறைய Realme ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். அதே ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளேவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே MediaTek ஒரு Dimensity 6400 டர்போ சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Realme ஒரு 12000 ஃபோன்லேயும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. 32000 ஃபோன்லேயும் இதே ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு லாஜிக் அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ப்ராசஸர் வேல்யூவே கிடையாது. உங்களோட யூஸ் கேஸ் ரெகுலராக டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் இந்த ப்ராசஸரால் ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை கேமிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு செட் ஆகாது. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதை வாங்குறது எந்த வித வேல்யூவும் கிடையாது. அண்ட் அந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அட்லீஸ்ட் 3.1 கொடுத்துருக்கலாம். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு IP69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதை அபெர்ச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. செகண்டரி சென்சர் தேவையில்லாத ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கொடுக்காமலே இருந்திருக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இந்த கேமரா செட்டை பக்கத்துலேயே ஒரு சின்ன மிரர் கொடுத்துருக்காங்க. Realme என்ன க்ளைம் பண்ணுறாங்க, அது வந்து செல்ஃபி மிரர்னு சொல்கிறாங்க. அதாவது ரியர் கேமராவே நீங்கள் செல்ஃபி கேமரா கூட யூஸ் பண்ணிக்க முடியும், அதுலேயே உங்களால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற க்ளைம் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 60 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. Realme என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டரி 1600 சைக்கிள்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபோனோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 183 கிராம்ஸ் வெயிட். அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8.10 mm திக்னஸ், கொஞ்சம் திக்கான ஃபோனாக தான் இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே Realmeயோட ஓன் UI-யான Realme UI வெர்ஷன் 7.0 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. என்ன க்ளைம் பண்ணுறாங்க அப்படின்னா Realme சைட்லேருந்து 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் அண்ட் 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8GB 128GB வேரியன்ட் உங்களுக்கு 31,999க்கும், டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு 36,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னல் இந்த ஃபோனுக்கு 2000 rupees வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரைஸில் இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா போக்கோட X8 Pro ஆப்ஷன் இருக்குது. அதுவும் இதே ப்ரைஸிங்கில் பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்கும். ஓப்போவோட K13 Turbo Pro இருக்குது, போக்கோ F7 இருக்குது. அண்ட் மோட்டோலையும் மாடல்ஸ் இருக்குது. iQOO 10R இருக்குது, Neo 10 இருக்குது. காம்படிஷனில் இவ்வளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும்போது இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.